உட்கட்டமைப்புகள் மீது கை வைத்தால் அமெரிக்காவுக்கு ஈரான் கதிதான். டிரம்பின் அச்சுறுத்தலுக்கு ஈரான் பதிலடி. ஈரானின் ஆணிவேரை குறிவைத்து தாக்குதல் உறுதிப்படுத்தியது அமெரிக்கா. இன்றிரவு முழு ஈரானுமே அழியக்கூடும். டிரம்ப் வெளியிட்ட பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் கடற்பரப்பில் பாரிய கப்பல் மீது தாக்குதல் வெளியான பரபரப்பு தகவல். ஈரானின் மக்களுக்கு இஸ்ரேல் விடுத்த அவசர எச்சரிக்கை. சேவையை ரத்து செய்த ஈரான். வளைகுடா நாடுகள் முழுவதும் நியாயமற்ற தாக்குதல்கள். கத்தார் பிரதமர் கடும் எச்சரிக்கை. ஈரானில் உச்சக்கட்ட படப்பிடிப்பு. அணுமின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலி 8 மணி வரை டிரம்பின் கெடு. இறுதி நிமிடங்களில் போர். உயிரை தியாகம் செய்வோம் சூளுரைத்த ஈரான் ஜனாதிபதி. ஈரான் உச்ச தலைவர் முஜ்தபா கமீனி கோமா நிலையில். கசிந்த உளவு தகவல். ஈரானின் போக்குவரத்து பாதைகளை தரைமட்டமாக்கிய இஸ்ரேல் விமானங்கள் காலி. பாலங்கள் சுக்குநூறு. நெதன்யாகுவின் அதிரடி உரை. ஈரானின் காக் தீவில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியுள்ளதை அந்நாட்டின் துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதல்கள் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைக்கவில்லை என்றும் அமெரிக்காவின் தற்போதைய ராணுவ மூலோபாயத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், காக் தீவில் உள்ள சில ராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். அதன்படியே தற்போது தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானியர்கள் எம்மை திருப்திப்படுத்தும் வகையிலான ஒரு முன்மொழிவை வழங்கும் வரை அவர்களின் எரிசக்தி மற்றும் உட்கட்டமைப்புகள் வசதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தப் போவதில்லை. மேலும் காக் தீவு தாக்குதல் செய்தியானது அமெரிக்க ஜனாதிபதியின் கொள்கையிலோ அல்லது எமது மூலோபாயத்திலோ ஏற்பட்டுள்ள மாற்றமாக கருதக்கூடாது எனவும் ஜே.டி. வான்ஸ் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் இந்த வெடிப்புகளுக்கு காரணம் என்ன அல்லது எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்த மேலதிக விவரங்களை அந்த நிறுவனம் வெளியிடவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களாக காக் தீவை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப் போவதாக அல்லது அதனை கைப்பற்றப் போவதாக தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வந்தார். குறிப்பாக கடந்த மார்ச் 30ஆம் தேதி தனது சமூக வலைதள பதிவில் மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் காக் தீவு ஆகியவற்றை அமெரிக்காவால் அளிக்க முடியும் என அவர் பகிரங்கமாக அச்சுறுத்தியிருந்தார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியின் மையப்புள்ளியாக விளங்கும் காக் தீவு தாக்கப்பட்டால் அது உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் பாரிய தட்டுப்பாட்டை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. ஒரு முழு நாகரிகமே இன்று இரவு அழியக்கூடும் என்று சற்று முன்னர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், ஒரு முழு நாகரிகமே இன்று இரவு அழியக்கூடும். அது மீண்டும் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்ப போவதில்லை. அவ்வாறு நடப்பதை நான் விரும்பவில்லை. ஆனால் அது அநேகமாக நடக்கக்கூடும். இருப்பினும் இப்போது நாம் ஈரானில் முழுமையான மற்றும் ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றத்தை பெற்றுள்ளோம். அங்கே வேறுபட்ட புத்திசாலித்தனமான மற்றும் தீவிரவாத தன்மை குறைந்த சிந்தனையாளர்கள் மேலோங்கியுள்ளனர். ஒருவேளை புரட்சிகரமான மற்றும் அற்புதமான ஒன்று அங்கே நடக்கக்கூடும். யாருக்கு தெரியும்? உலகின் நீண்ட கால மற்றும் சிக்கலான வரலாற்றில் மிக முக்கியமான தருணங்களில் ஒன்றாக கருதப்படும் இன்று இரவு இதற்கான விடை நமக்கு தெரியவரும். 47 ஆண்டுகால முரட்டி பணம் பறித்தல், ஊழல் மற்றும் மரணங்கள் இறுதியாக முடிவுக்கு வரும். ஈரானின் சிறந்த மக்களுக்கு கடவுள் ஆசி வழங்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஆட்சி மாற்றம் குறித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கை சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் கிஷ் தீவுக்கு தெற்கே உள்ள கடல் பகுதியில் கொள்கலன் கப்பல் ஒன்று தாக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணை அல்லது புரொஜெக்டரினால் தாக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் கிஷ் தீவு ஒரு சுற்றுலா தலமாகும். இந்த சம்பவத்தினால் கப்பலின் நீர்மட்டத்திற்கு மேலே உள்ள பகுதிகளில் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கப்பல் ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் UKMTO தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது. ஈரானில் உள்ள மக்கள் இன்று தொடருந்தில் பயணிக்க வேண்டாம் என இஸ்ரேல் விடுத்திருந்த எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரானின் வடகிழக்கில் உள்ள மஷ்கத்தில் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்துகள் நிறுத்தப்படும் என்று மஸ்கத் ஆளுநர் கூறியதாக குறித்த செய்தியில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தங்கள் பயணத்தை தாமதப்படுத்த முடியாத பயணிகளுக்கு மாற்று சாலை போக்குவரத்து வசதி உள்ளது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை கிழக்கு நேரப்படி இரவு 8 மணிக்குள் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற போக்குவரத்தை ஈரான் அனுமதிக்க மறுத்தால் ஈரான் முழுவதும் உள்ள பொதுமக்கள் உள்கட்டமைப்பு இலக்குகளை தாக்குவோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. இவ்வாறான சூழலில் மத்திய கிழக்கு பகுதியில் தொடர்ந்தும் பதற்ற நிலை உச்சமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையே நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உணவு, குடிநீர் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்கள் பொறுப்பற்றவை என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல்தானி எச்சரித்துள்ளார். நோர்வே பிரதமர் ஜோனாஸ் கர் ஸ்டோருடன் தொலைபேசி வாயிலாக உரையாடிய போதே திங்கட்கிழமை மதியம் அவர் இந்த தற்காலிக கவலைகளை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் மற்றும் கத்தார் மீது ஈரான் மேற்கொண்டு வரும் நியாயமற்ற ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி மற்றும் குடிநீர் நிலையங்கள் மீது குண்டுவீச்சு நடத்தப்படும் என்று மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகள் முழுவதும் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை குவைத்தின் 2 கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான அடிப்படை உள்கட்டமைப்புகள் போர்க்களமாக மாற்றப்படுவது ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்று கத்தார் கவலை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிழக்கு நேரப்படி இன்றிரவு 8 மணி வரை விதித்த காலக்கெடு அதன் பின்னர் அப்போகலிப்ஸ் அச்சத்தையும் உருவாக்க முதலையும் ஒரு கணம் கொண்டது விடையில் என்ற தமிழ் உதாரணத்தை தெஹ்ரான் அறியாமல் போனாலும் அதற்கும் படபடப்பு வந்திருப்பதை இன்று அதிகாலை முதல் ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் அவசர அறிவிப்புகள் புலப்படுத்தியுள்ளன. நாட்டில் உள்ள அணுமின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலிகளை அமைக்குமாறு மக்களிடம் கோரிய ஆட்சி தரப்பு மறுபுறத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தனது நாட்டில் ஒரு தரைவழி படையெடுப்பை நடத்தினால் அதற்கு எதிராக போரிட 1,40,00,000 மக்கள் தயார் என சூளுரைக்கின்றது. கடந்த வாரம் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் இதே தொகையை 70 லட்சம் பேர் என சொல்லிய நிலையில் அதற்கிடையில் இந்த தொகை இரட்டிப்பாக்கப்படுவதும் ஈரானின் துணை ராணுவ படையான பசிச் படை 12 வயதான சிறார்களும் தங்கள் படையில் இணைய அனுமதிப்பதும் அமெரிக்காவை அச்சப்படுத்த ஈரான் வெளிப்படுத்தும் ஒரு தந்திரமாகவும் தெரிகின்றது. ஒரு காலத்தில் தமிழ் தாயத்தின் போராளிகள் சிறாரை தமது படையணிகள் இணைப்பதாக அனைத்துலக அரங்கில் கூவிய ஸ்ரீலங்காவிற்கு அதே அரங்கங்களில் பக்கப்பாட்டு பாடிய அதே ஈரான் இன்று 12 வயதான சிறுவர்களையும் ஆட்சேர்ப்பு செய்கின்றது. இதற்கப்பால் ஈரானிய அன்னையரே தந்தையரே உங்கள் பிள்ளைகளின் கைகளை பிடித்துக் கொண்டு வீதிகளுக்கு சென்று உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபட அனுப்புங்கள் என்று இன்று ஈரானிய ராணுவத்தால் அரசு தொலைக்காட்சியில் கோரப்பட்டது. கடந்த ஜனவரியில் நாடு தழுவிய அரசு எதிர்ப்பு போராட்டங்களின் போது தங்கள் பிள்ளைகளை வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் இல்லையெனில் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என எச்சரித்த அதே ஈரானிய ராணுவம் இன்று ஈரானிய அன்னையரே தந்தையரே எங்களுடன் உங்கள் பிள்ளைகளை இணைத்து விடுங்கள் என்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தன்னையும் சேர்த்து 14 மில்லியன் ஈரானியர்கள் போரில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய முன்வந்துள்ளதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை திறக்காவிட்டால் ஈரானிய மின் நிலையங்கள் மீதும் பாலங்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்திருந்த நிலையில் இன்றுடன் அக்காலக்கெடு நிறைவடைகின்றது. எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் முழு நாடும் அளிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இவ்வாறான பின்னணியில் 14 மில்லியனுக்கும் அதிகமான ஈரானிய மக்கள் இந்த போராட்டத்தில் தங்கள் உயிர்களை தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளனர். நானும் ஈரானுக்காக என் உயிரை கொடுக்க தயாராக இருக்கின்றேன், இனியும் தயாராக இருப்பேன் என்றார். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் விடுத்துள்ள போர் எச்சரிக்கைகள் வெறும் மாய என ஈரானிய உயர்மட்ட கூட்டு ராணுவ கட்டளை பணியகத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் ஊடக பேச்சாளர் இதுகுறித்து விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த அச்சுறுத்தல்கள் பிராந்தியத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள அவமானம் மற்றும் இழிவை ஈடு செய்ய போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஜ்தபா கமீனி தற்போது சுயநினைவற்ற நிலையில் புனித நகரமான ஹோமில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை தரவுகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளன. இதன் அடிப்படையில் அவர் கடுமையான மருத்துவ நிலையில் இருப்பதாகவும் ஈரானின் ஆட்சியின் எந்த ஒரு முடிவெடுக்கும் செயல்பாடுகளிலும் அவரால் ஈடுபட முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹோம் நகரம் ஷியா இஸ்லாமியர்களின் மத தலைநகரமாக கருத நிலையில் அந்நாட்டின் உச்ச தலைவரின் இருப்பிடம் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த பிப்ரவரி 28 அன்று கொல்லப்பட்ட முன்னாள் உச்ச தலைவர் அலி ஹமேனியின் உடல் கோம் நகரில் அடக்கம் செய்ய தயார் செய்யப்பட்டு வருகிறது. அங்கு 1க்கு மேற்பட்ட உடல்களை அடக்கம் செய்யும் வகையில் ஒரு பெரிய கல்லறை உருவாக்கப்பட்டு வருவதாக உளவு அமைப்புகள் கருதுகின்றன. இந்த நிலையில் முஜ்தபா கமீனியின் உடல்நிலையும் மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போர் தொடங்கியுள்ள முதல் நாளிலேயே தனது குடும்பத்தினருடன் முஜ்தபா கமீனியும் காயமடைந்ததை ஈரான் ஏற்கனவே
ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தது. மார்ச் தொடக்கத்தில் அவர் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரை அவர் பொதுவெளியில் தோன்றவில்லை. ஈரான் அரசு அண்மையில் அவர் போர் அறையில் அமர்ந்து ஆஸ்திரேலிய வரைபடங்களை ஆய்வு செய்வது போன்ற காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டு போலியான காணொலி என கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானிய அதிகாரிகள் அவர் நாட்டை தொடர்ந்து வழிநடத்தி வருவதாக கூறினாலும் அவர் கோமா நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து வாஷிங்டனோ அல்லது தெஹ்ரானோ இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை என்றாலும் ஈரானிய தலைமைத்துவத்தில் நிலவும் இந்த மர்மம் சர்வதேச அளவில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி டிரம்ப் இன்று இரவு 8 மணிக்குள் ஈரானின் பாலங்களை அழிப்பேன் என்று மிரட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சற்று முன் ஆற்றிய உரையில் இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானின் போக்குவரத்து நரம்புகளை சிதைத்து விட்டதாக பெருமையுடன் அறிவித்துள்ளார். ஈரானின் பரந்து விரிந்த ரயில்வே தண்டுவாளங்கள் மற்றும் முக்கிய போக்குவரத்து பாலங்களை இஸ்ரேல் இன்று குறிவைத்து தாக்கியுள்ளது. இவை அனைத்தும் ஈரானிய புரட்சிகர ராணுவத்தின் நடமாட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டவை என நெதன்யாகு கூறியுள்ளார். ஆனால் இதில் ரயில்களில் பயணித்த அப்பாவி பொதுமக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்ற விவரத்தை அவர் வெளியிடவில்லை. நேற்று ஒரே நாளில் ஈரானின் ஏராளமான சரக்கு விமானங்கள் மற்றும் டசன் கணக்கான ஹெலிகாப்டர்களை இஸ்ரேல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ஈரானிய படைகளின் நகரும் திறனை இஸ்ரேல் முற்றாக முடக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ட்ரம்பையும் போலவே நெதன்யாகுவும் எந்தவித ஆதாரமுமின்றி இவை அனைத்தும் ராணுவ இலக்குகள் என வாதிடுகின்றார். ஆனால் ஐநா ஏற்கனவே எச்சரித்தது போல இத்தகைய தாக்குதல்கள் ஈரானிய பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை அடியோடு பாதிக்கும் என்பதுதான் கசப்பான உண்மை. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் அச்சுறுத்தல் தற்போது ஒரு மிகப்பெரிய உட்கட்டமைப்பு போராக உருவெடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த இறுதி எச்சரிக்கைக்கு ஈரான் அதே பாணியில் நேரடி பதிலடி கொடுத்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பாகாய் அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ஈரானின் உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலாக அமெரிக்காவுக்கு சொந்தமான அல்லது அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படும் அதே போன்ற உட்கட்டமைப்புகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும். அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கை துணை போகும் எந்த ஒரு சொத்துக்களும் ஈரானிய படைகளின் இலக்குகளாக மாறும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தனது அக்சியோஸ் நேர்காணல் மற்றும் ட்ரூத் சோசியல் பதிவுகளில் மிக தீவிரமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் உடன்பாட்டிற்கு வராவிட்டால் அங்குள்ள அனைத்தையும் நான் தகர்த்து விடுவேன் என அவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் ஈரானின் அனைத்து எரிசக்தி மற்றும் சிவில் உட்கட்டமைப்புகளையும் அமெரிக்கா முடக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். ஈரானின் மிகப்பெரிய பாலம் ஏற்கனவே தகர்க்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியவர் ஈரான் ஒரு சிறந்த நாடாக மாறுவதற்கு இன்னும் வாய்ப்பு இருக்கின்றது. உடன்பாட்டிற்கு வருவது நல்லது, இல்லையேல் அழிவை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது என்று கூறியுள்ளார். ஒருபுறம் கடும் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் மறுபுறம் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாக அவர் நம்புவது போர் தவிர்க்கப்படுவதற்கான ஒரு சிறிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது.